மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களை வழங்குகிறார் இந்த செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம். தற்போதைய நிலவரம் என்ன, விவரங்களை வழங்கலாம்? எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் மதுரை பெரியார் பேருந்து நிலையம். பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் நோக்கி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தோமேயானால் அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், விவசாயிகள் பெற்ற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளை தற்கொலை செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும், MSP கேட்டு சாகும் வரை பஞ்சாப் கண்ணூரி பார்டரில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரக்கூடிய ஜெகத்சிங் டல்லோனா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் இருக்கக்கூடிய ரயில் நிலைய போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக விவசாயிகள் சங்க சார்பில் ஏற்கனவே அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. சம்யுக்த கிஷான் மோர்ச்சா அமைப்பு சார்பாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறை விவரங்களுக்கு நன்றி.